அவரது வாழ்க்கை தூய்மை, நேர்மை, பற்றுறுதி, தியாகம், சித்தாந்த களத்தில் பல சாதனைகள், அரசியல் களத்தில் பல சாதனைகள். இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை தரக்கூடிய குணங்கள். மாணவராக இருக்கும்போது முதலாக நான் ஒரு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில், அதுக்கு முன்னால் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில் படித்தார், பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் படித்தார். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அவர் வந்ததிலிருந்து எனக்கு அவரை நன்றாகவே தெரியும். As the CPIM Politburo's statement of homage and condolence points out, his untimely death at this crucial juncture in our national politics is a big blow to the CPIM and a grievous loss for the left democratic and secular forces. இது ஒரு பெரிய ஒரு இழப்பு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலிட் பியூரோ அந்த அறிக்கையில் சொன்னது ரொம்ப பொருத்தமான இது நோ எக்ஸாஜரேஷன். தோழர் சீதாராம் பிரில்லியன்ட் மாணவர் என்று எல்லாரும் சொன்னாங்க, உண்மைதான். அதே நேரத்தில் அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்தது, குறிப்பாக அகாடமிக் துறையில் இல்லை வேறு துறையில். அவர் ஒரு நல்ல படிப்பை மதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது போல அவருக்கு சென்னையில் பிறந்தார், இங்கே தான் முதல்ல வளர்ந்தார், தமிழும் தெரியும். அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு இன்டலெக்சுவல் இதில் கேம் டு தி கம்யூனிஸ்ட் மூமெண்ட், இடதுசாரி இயக்கத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உழைக்கும் மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்தது அன்றைக்கு தெளிவாக தேர்ந்தெடுத்தார். அன்றைக்கி தோழர் பிரகாஷ் காரத்தும் தோழர் சீதாராமும் ஒரே நேரத்தில், பிரகாஷ் கொஞ்சம் சீனியர், ஒரு 2 வருஷம் சீனியர், எனக்கு அன்று நன்றாக ஞாபகமாக இருக்கு. தோழர் சீதாராம் தனது வாழ்க்கையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி இயக்கம் மற்றும் உழைக்கும் மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார் என்று பல பேர் இங்கே தெளிவாக சொன்னாங்க. அவர் பல மொழிகளில் நல்ல திறமை உண்டு. அவருடைய தாய்மொழி தெலுங்கு, அதை விட அப்புறம் தமிழ், ஹிந்தி, பெங்காலி, சம்ஸ்கிருதம் கூட படிச்சிருக்கார். வேறு எந்தெந்த மொழி தெரியும் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த திறமை ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. இந்த 1993 1993ஆம் ஆண்டு தோழர் ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி அன்றைக்கு ஹிந்துத்வா என்ற ஒரு மோசமான விஷமத்தனமான ஒரு கொள்கை, ஒரு இயக்கம், ஒரு பாசிச இயக்கம் வளரப்போகிறதுன்னு சில அறிகுறிகள் இருந்தன. அதை ஆழமாக படித்து பரிசீலனை செய்து அதோடைய ஆரிஜின்ஸ் என்ன, அதோடைய சோர்ஸஸ் என்ன, அதோட சித்தாந்தம் என்ன, அதுக்கு முன்னால் சவார்கர் ஹிந்துத்வா என்று இதில் எழுதினார். ஆனால் தோழர் சீதாராம் ஃபோக்கஸ் பண்ணது இந்த புத்தகம். தோழர் ராமகிருஷ்ணன் தெளிவாக அந்த நூலை பற்றி, அந்த முயற்சியை பற்றி சொல்லியிருக்காரு நம்ம முன்னால். வாட் இஸ் திஸ் ஹிந்து ராஷ்டிரா? ஹிந்து ராஜ்யம் என்றால் என்ன? அதற்கும் பாசிசத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? மைனாரிட்டிஸை எப்படி அணுக முடியும்? அவருடைய இன்ஸ்பிரேஷன் என்ன? ஹிட்லர். அது நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. அதே சித்தாந்தம் புதிய சூழ்நிலை வரலாம், ஆனால் அதோடைய அடித்தளம் மாறாது என்று அதை புரிந்து கொண்டு ஒரு லாங் சைட்டட், ஃபார் சைட்டட் என்று சொல்லலாம், தீர்க்க பார்வை உள்ள ஒரு படிப்பை மேற்கொண்டார் தோழர் சீதாராம் யெச்சூரி. அதோடைய விளைவு அதை பற்றி பல நூல்கள், பல தடவை எழுதியிருக்காரு, பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு, லெக்சர் பண்ணியிருக்காரு.
ஆனால் இது ஒரு முக்கியமான நூல். சில மாதத்துக்கு முன்னால் என்னை ஃபோன் பண்ணி அது காப்பி அதிகமாக கிடைக்கல, இருக்கான்னு கேட்டார். நான் என்கிட்ட கொஞ்சம் காப்பீஸ் இருந்தது. தோழர் அசோக் தாவலே கூட காப்பி வச்சுருக்கேன்னு சொன்னார். he said he has a copy. The importance of this book ஃப்ரண்ட் லைனில் போட்டது. நான் அவருக்கு அந்த காப்பி அனுப்பிச்சேன். பட் நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் அவருக்கு, ப்ளீஸ் அப்டேட் இட். இன்றைக்கி கூட சூழ்நிலைக்கு இன்றைக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டுருக்குற வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த இயக்கத்துக்கு இப்போ தேர்தலில் அவங்க எதிர்பார்த்ததை விட வரல, அது ஒரு தோல்வி தான். அதெல்லாம் எடுத்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இதையே போட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா பார்ட்டி காங்கிரஸ் வேலைகளில் அன்றைக்கி ரொம்ப டீப்பாக அதில் இன்வால்வ் ஆகியிருந்தார். அவருக்கு சில கவலை கூட உண்டு. பிரகாஷ் காரத் அவர்கள் அதை பற்றி எழுதியிருக்காரு பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அதை பற்றியே நினைவு இருந்தது அவருக்கு, எப்படி இதை நம்ம நடத்த முடியும் என்று. ஆனால் டாக்டர் வீரமணி சொல்கிற மாதிரி யார் மறந்தாலும் வேலை நடக்க வேண்டும், அதுதான் தோழர் சீதாராமுடைய கொள்கை, பிடிப்பு, அவருடைய அந்த கிளியர் ஐடியாஸ்.